அப்படி அந்த வள்ளி வந்து அந்த பரன் மேல நின்று பட்சிகளையும் பறவைகளையும் பார்த்து பாடிட்டு இருக்கிற. அப்படி அப்போ நாரதர் வர்றார். அப்படியே தேவலோகத்திலிருந்து பூலோகம் வர்றார். அவர் வரையில பார்த்தா ஒரு பொண்ணு, அவ்வளவு அழகான ஒரு பொண்ணு வந்து நடுக்காட்டுல பட்சிகளையும் பறவைகளையும் விரட்டிட்டு இருக்குது. நாரதர் பார்க்கிறார். நேர கீழே வந்துடுறார். வந்து, ஏமா உன்னை பார்த்தா தேவலோகத்து பொண்ணு மாதிரி இருக்கிற, என்னமா பூலோகத்துல இங்க என்னமா பண்றேன்னு கேட்கிறார். அதுக்கு வள்ளி சொல்றாங்க, ஐயா நான் வந்து இந்த வேடுகுல ராஜா நம்பிராஜாவோட பொண்ணுங்க ஐயா. எங்களோட குல வழக்கப்படி பெரிய பொண்ணானா காட்டுக்கு வந்து பச்சைகளையும் பறவைகளையும் விரட்டணுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாமா, இது என்ன வினோதமான ஒரு பழக்கமா இருக்குதே அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்க ஐயா, பொது எல்லாத்துக்குமே அது அந்த பழக்கம் தான். இதுக்கு நான் ராஜா பொண்ணு, அதனால கண்டிப்பா நான் காட்டுக்கு வந்துதானுங்க ஐயா ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியாமா அப்படின்னு பார்த்துட்டு, ஏமா உன்னோட பேரழகு பார்த்தா இங்க எந்த மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டான் போல் இருக்குது, அவ்வளவு பேரழகியா இருக்கிற நீயே, உனக்கு எங்களோட தேவலோகத்துல இருக்கிற முருகன் தான் பொருத்தமா இருப்பா அப்படி போல் இருக்குதுன்ட்டு ஒரு சின்ன சஞ்சலத்தை வள்ளி மனசுல ஏற்படுத்திட்டு, ஏமா உன்னை ஒரு நான் ஓவியமா வரைஞ்சுக்கலாமான்னு கேட்கிறாங்க. சரிங்க அப்படிங்கல ஒரு ஓவியமா வரைஞ்சு நாரதர் வந்து அந்த வள்ளியோட படத்தை ஒரு ஓவியமா வரைஞ்சு எடுத்துட்டு போறாரு. அது எப்படின்னா, நன்னே நானே நானே நன்னா நத்தனே நானே நன்னா நத்தனே நானே நன்னா தன்னே நனனா நன நனனா நன நானே நன்னா நத்தனே நானே நன்னா தாய் தந்தையோர் என்ன பேரு இன்னும் பெரியதினை கூட வந்து கேட்பதே நம்மா. இப்போ அவரோ முதல் எவரோ தொடு அண்ணன் மேடி எட்டவரை வந்ததே நலம். மருமகன் அவன் முகக்கந்தன் சிவன் சுப்பிரமணியனா. இப்போ மறுப்பது அண்ணன் மேனி எத்தவரை மறந்ததே நலம். முடிக்கு சிவவேடனுந்தானே உனக்கு பரிவுரு சொல்லு. அந்த விரவோசம் வருது முன்னரே நீயும் கடந்திட்டு முடியே. நாரத முடிய சிவ வேடனந்தானே உனக்கு பரிந்து சொன்ன. அந்த விரவோசம் வருது முன்னரே நீயும் கடந்திட்டு முடியே. தந்தை நம்பிராஜன் கை மாறி என் புறவரம் என் வள்ளியா அடி கைமாக வரவே வந்தே எந்தன் முடி குணமே.
மேலும் விலகு